வணக்கம். இது நம்ம கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காய் காம்போ. கத்திரிக்காயில் கறி, கத்திரிக்காய் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் கொத்து குழம்பு, இது 3 பண்ண போகிறோம். கத்திரிக்காய் கொத்து குழம்புன்றது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இது எப்படியும் பருப்பு இல்லாமல் போட்டு பண்ண போகிறோம். பருப்பு போட்டு பண்ணுறது வேறு மெத்தேடு, பருப்பு இல்லாமல் பண்ணுறது ஒரு மெத்தேடு. எப்பவும் கத்திரிக்காயை நறுக்கினா கத்திரிக்காயை ஜலம் வச்சுட்டு இந்த மாதிரி உப்பு மஞ்சப்பொடி, கல் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு அதில் தான் கத்திரிக்காயை நறுக்கி போடணும். இப்படி போட்டுன்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். ரெண்டாவது இந்த கல் உப்பு போடுறதுனால கத்திரிக்காயில் நம்மள அறியாமல் ஏதாவது புழுப்பூச்சி இருந்ததுன்னா எல்லாம் செத்து வெளியில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா என்ன பண்ணுறது ரெசிபிக்கு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் தயிர் பச்சடிக்கும் கத்திரிக்காய் கொத்து குழம்புக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு கத்திரிக்காயெல்லாம் நல்லா அலம்பிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு இதுமாரி எண்ணெயை தொட்டு ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் இந்தமாரி எண்ணெயை தொட்டு தடவி 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 வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை தடவணுங்கிறதில்ல, இதுமாரி தடவி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் காம்போடு இருந்ததுன்னா நான் அப்படி அடுப்பில் வச்சு அப்படி ஃபுல்லாக சுட்டு எடுக்கணும். கத்திரிக்காய் காம்பு இல்லை பிஞ்சு எடுத்து அப்படின்னா இந்தமாரி இந்தமாரி இதுக்குள்ளே குத்திக்கணும். குத்தி இப்படி சுட்டு எடுக்கலாம். எல்லாமே இப்போ சாரி அந்தமாரி சுட்டு எடுத்துட்டு நமக்கே தெரியும் அது நிறம் மாறி கருப்பாகி வரும். ரொம்ப கருப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கருப்புன்னா அது வேஸ்ட்டு, தூக்கி தான் எரியணும். ரெண்டாவது நம்ம இதை சுட்டு எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுடணும். தண்ணிக்குள்ளே போட்டால் அது போட்டு இன்னும் ஆறிட்டு கிடக்கும். அதுக்கப்புறமா வேறு தண்ணியை மாற்றிட்டு இந்த மேலே இருக்கிற கத்திரிக்காய் காம்பு இந்த மேலே இந்தமாரி திருப்பி திருப்பி விட்டு சுடணும். அந்த மேலே இருக்க பற்றியெல்லாம் இந்த கருப்பு தோலி, அந்த சுட்ட தோலி அதெல்லாம் சமையலுக்கு உதவாது. அதெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துட்டு கத்திரிக்காயில் ஜலத்தில் போட்டு நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா நல்லா கரைச்சிக்கணும். எப்படி பண்ணுறது என்னங்கிறத நான் காட்டுறேன். இந்தமாரி ஒவ்வொரு கத்திரிக்காயாக சுட்டு எடுக்கணும். இதேமாரி வாழைக்காயிலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போல்லாம் எல்லோரும் தக்காளியில் கூட இந்தமாரி பண்ணுறா, வெங்காயத்தில் பண்ணுறா. மாறிகிட்டே இருக்கும் இல்லையா, சமையல் ஒரே மாரி இருந்தால் போர் அடிச்சு போயிடும் இல்லையா. நம்மளுடைய எண்ணெய் வேட்டி தானே, அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எது நல்லா டேஸ்ட்டாக வருதுன்னு பார்த்து செஞ்சு பார்த்து நம்ம நல்லா ஓகேயாக இருந்து திருப்தியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நல்லா சுடட்டும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் சுட்டுடுத்து இதுல இந்தமாரி தோல் கருத்து போய் உள்ளுக்குள்ளே வெந்துடும். அதுக்கு தான் நம்ம இதை கத்திரிக்காய் எண்ணெயை தடவிட்டு சுட்டு இது பிடிக்கலை அப்படின்னாக்கா ஆவியில் வேக வச்சுட்டும் பண்ணலாம், ஸ்டீம் குக் பண்ணிட்டோம். இதை பற்றிலாம் இது சாதாரண சுடாத கத்திரிக்காய்க்கும் இந்த சுட்ட கத்திரிக்காய்க்கும் இதுதான் வித்தியாசம். பாருங்க, இது எந்த கத்திரிக்காயில் வேணாலும் பண்ணலாம். நல்ல குண்டு கத்திரிக்காயாக இருந்தால் கொழுன்னு கத்திரிக்காயாக இருந்து பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதை எடுத்து இதில் போட்டுடலாம். தானாக காம்பு வந்துடும். இப்போ தண்ணிக்குள்ளே போட்டால் இந்தமாரி எல்லாம் போட்டால் நல்லா ஆறிடும். உள்ள வரைக்கும் ஈரம் போய் ஆறிடும். இந்தமாரி ஒவ்வொரு கத்திரிக்காயை நம்ம சுட்டு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காய் இது பண்ணணும். இப்படி பிதிக்கிறோன்னே இப்படி ஜம்முன்னு வருது பற்றியில் இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் அது நல்லா பதங்கி எடுத்துன்னு இந்த சுட்டு எடுத்துன்னு வைங்கோனேன் நல்லா வந்துடும். இந்தமாரி இன்னொரு தண்ணியில் போட்டு அதை இன்னொரு வாட்டி அலம்பணும். அலம்பிட்டு இப்படி பிரித்து பார்க்கும்போது இப்படி நல்லா ஒன்றுமே இல்லை, ப்ளைனாக இருந்தால் இது நல்ல கத்திரிக்காய். இது உள்ள கலராக அந்தமாரி ஒரு இதுவாக இருந்தால் நமக்கே தெரியும் அது சொத்த கத்திரிக்காய்னு அதை தூக்கி விட்டு எரிஞ்சிடணும். இதேமாரி இப்போ ஒவ்வொரு காயும் சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் மொத்தமாக. அப்புறம் நல்லா எலும்பி 2 தண்ணி மாற்றணும். தண்ணியை கொட்டணும், மறுபடியும் அந்த இதுலேருந்து தோலியை உரிச்சதை இன்னொரு தண்ணிக்குள்ளே போடணும். அதை ஒரு வாட்டி அலம்பிட்டு அப்புறம்தான் இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, இதெல்லாம் ஒன்று சுட்டு எல்லாம் எடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுலேயே 2 மெத்தட் இருக்குது.
ஒன்றும் இந்தமாரி பண்ணிட்டு பண்ணுறது இருக்குது. இல்லை ரொம்ப பொடி கத்திரிக்காயாக இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவா என்ன பண்ணிடலாம், இல்லை எனக்கு இப்போ கத்திரிக்காய் பெருசாக தான் இருக்குது, எனக்கு டைம் இல்லை, நான் வெளியில் போகணும், வாசலில் போகணும் அப்படிங்கிறத நிறைய பேர் இருக்கா, அத்தனை பேருக்கு எப்படி பண்ணுறது அப்படிலாம் யோசனை பண்ணுறவாட இருந்தால் என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, நார்மலாக எப்பவும் போல காம்பை நறுக்கிட்டு கத்திரிக்காய் என்னென்ன பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டு அரை வதக்கி எடுத்துட்டு சேம் ப்ரொசீஜர் பண்ணினா போதும். இந்தமாரி ஒரே டயத்தில் எத்தனை கத்திரிக்காய் வேணாலும் நம்ம சுடலாம். திருப்பி 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 விட்டுக்கணும். இப்போ நம்ம முதல்ல சட்டி காய வச்சுண்டு கத்திரிக்காய் கறி பண்ணிடலாம். இதுக்காக எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான கடுகு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பையும் போட்டுடலாம். உடைச்ச தோலி எடுத்த உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். இது நல்லா செவக்கணும். உளுத்தம்பருப்புன்னா செவந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காயை போட்டுக்கேன். நிறைய மெத்தடில் கத்திரிக்காய் கறி பண்ணலாம். நான் இது வந்து சாதாரண சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. ஏன்னா திரும்ப போட்டு பார்க்க முடியாது, போர் அடிக்கும். சிம்பிள் டெக்னிக் என்னங்கிறத சொல்லிட்டு அடுத்த டிஷ்ஷுக்கு போகலாம். இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, பேசிக் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, கத்திரிக்காய் பொடி பண்ணியிருக்கோம், ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் பொடி ரெசிபி இருக்குது, இது நம்ம கிச்சனில் இருக்குது. பாருங்க, இது வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுக்கிறேன். இப்போ உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாத்தூள், காரப்பொடி இதெல்லாம் போட்டுருந்தாச்சு. பெருங்காயம் ஜலம் இதையும் கொஞ்சம் விட்டுருந்துடணும். இதை நல்லா ஒரு கலரி விட்டுட்டு, தனி மிளகாத்தூளுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் போடணும். இப்போ இது புளிக்கரைசல், இதில் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் விட்டுருந்தால் போதும். நிறைய விடணும் அப்படிங்கிறது கிடையாது. இது நல்லா இந்த எண்ணெயிலையும் புளிக்கரைசல்லையும் பச்சை வாசனை போக, பொடி வாசனை போக நல்லா வதங்கி வந்தோம்னா எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து இந்த சுட்ட கத்திரிக்காயில் கொத்து குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காக நான் இழுப்பு சட்டியில் வானலியில் எண்ணெயை விட்டு வச்சுட்டுருக்கேன். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் கலந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் கொத்துக்காக எண்ணெய் வச்சுருந்தோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். சுட்ட கத்திரிக்காய் கொத்து குழம்புக்கு கடுகு நல்லா வெடிச்சு விட்டு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பட்டுண்டே போதும். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, இதுமாரி நீட்ட மிளகாத்தூள் கிள்ளினதோ குண்டு மிளகாத்தூளோ ஏதோ ஒன்று ஒரு பாதி, கருவேப்பிலை இல்லை, அதனால நான் போட்டுக்கலை. இது நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டு எடுத்து நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயமும் ஒரு இறைய தக்காளியும் வச்சு வைப்பேன். அதை அதில் போட்டு நல்லா வதங்கும். இப்போது 2 தக்காளி அளவுக்கு அரைச்சி வச்சுட்டேன். அந்த விழுதியும் இதோட போட்டுடணும். இந்த டிஷ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ். இது மறந்து போன டிஷ்ஷில் இதுவும் ஒன்று பண்ணிப்பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ருசியாக நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி இது வதங்கிறதுக்காக சத்துன்னு வதங்கணும் அப்படின்னா ஒரு ட்ரிக் என்னென்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு போட்டால் போதும். இது நல்லா வதங்கிடும். நல்லா சுருண்டு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கணும். நம்மளோட கத்திரிக்காய் காம்போவில் ரெசிபீஸில் கத்திரிக்காய் கறி, ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம். அடுத்து
சுட்ட கத்திரிக்காய் குழம்புக்காக நல்லா வதங்கிட்டு. இப்போ நம்ம சுட்ட கத்திரிக்காயை தோலையெல்லாம் உரித்து எப்படி பண்ணணும் என்னங்கிறத காமிச்சேன் இல்லையா. இப்போ இதை இந்தமாரி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம், இல்லை கைனாலையும் பெசரிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்தமாரி பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கலரணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அலம்பி எடுத்து விடலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் இல்லையா. அதனால் நல்லா குளிக்க வச்சு விடுவோம். இப்போ இதை நல்லா வதக்கணும். இந்த சுட்ட வாசனை அரைகுறை சுட்டிருந்தாலும் சரி, நன்னாவே சுட்டிருந்தாலும் சரி, இந்த சுட்ட வாசனை போய் பச்சை வாசனை சுட்ட வாசனை இதெல்லாம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயை விட்டு நல்லெண்ணெயும் கல்லெண்ணையும் கலந்து வச்சுட்டுருக்கேன். தனியாக நல்லெண்ணெய் மட்டும் வச்சுக்கலாம், தனியாக கல்லெண்ணெய் மட்டும் வச்சுக்கலாம், நம்ம சௌரியம்தான். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கும்போம். இந்தமாரி இருக்கிறத நீங்கள் இப்படியே சுட்டுட்டு நான் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இருந்தால் இப்படியே போட்டால் எல்லாம் வரும். நான் சொல்கிற மாரி இப்போ இது பண்ணிவிட்டு போட்டேன்னா நல்லா கரைஞ்சிண்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் சௌரியம் எப்படி வேணாலும் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜார் அலம்பி வச்சுருக்கிற ஜலத்தை அதில் விட்டுடலாம். இன்னும் ஒரு கலரி நெடுங்க. அதாவது கத்திரிக்காய் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா புளி ஜலம் கட்டி அந்த மாரி நான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னா இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் வத்தக்குழம்பு பொடி போட்டுருக்கேன், பெருங்காய ஜலம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டோம்னா இது இப்போ நல்லா மெச்ச வாசனை போக நல்லா கொதித்து வரணும். இதுமாரி கலரிட்டு அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சு விடுங்க, ஆனால் கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், அதுக்கு வெல்லமும் போடலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் இடத்துல வாங்கினது கொஞ்சம் எதுவும் போடலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கணும். அதுக்காகலாம் போடல, நாட்டு சர்க்கரை இருக்குது கொஞ்சம் போடுறேன். ஆனால் அரிசுவியும் சொல்லி இது ருசி கொடுக்கும், அதுக்காகத்தான். நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி அது என்ன பண்ணுறேன், சுட்ட கத்திரிக்காய் எப்படி தோல் உரிக்கிறது எப்படி பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போது தோல் உரித்து க்ளீன் பண்ண சுட்ட கத்திரிக்காயை கைனாலையும் இது பண்ணிக்கலாம். இந்தமாரி மிக்சியில் போட்டு எடுத்தேன்னா நல்லா இருக்கும். வயசானவங்க சாப்பிட்றதுக்குலாம் நாக்கில் தட்டு விடாமல் குழந்தைகள் வயசானவெல்லாம் குறை சொல்லாமல் சாப்பிட்ருவா. அது கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். சில பேர் சாப்பிடுவா, சில பேர் வேண்டாம்பா. அதனால் நான் இந்தமாரி பண்ணிட்டேன். இப்போ எங்கள் இடத்துல இந்த சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாள். இருந்தாலும் இப்படி ஒரு ரெசிபி இருக்குது, இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இதை பண்ணிட்டுருக்கேன். இந்த ஜாஸ்தி அலம்பி என்னென்னா நமக்கு சுட்ட கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு கொதிக்கிறது இல்லையா, அதில் விட்டுவிடலாம். விட்டுட்டோம்னா நல்லா சுண்டி கொதிச்சு வரும். அது வரட்டும், உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி என்னங்கிறத. அதுக்குள்ளே இந்த சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடியை பற்றி பார்ப்போம். கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இப்போ என்ன பண்ணணும், அடுப்பில் நல்லா எண்ணெயை விட்டுண்டு கடுகு 2 உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து இதில் கொட்டி 2-3 மெத்தட் இருக்குது சொல்கிறேன். இந்த தாளித்து இதில் கொட்டிட்டு கொட்டுறதுக்கு முன்னாடி இதுலேயே கொஞ்சோண்டு உப்பை இந்த சுட்ட கத்திரிக்காய் அரைக்கும் போதே மிக்சியில் சுற்றி அரைச்சிடணும். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், இதுக்கு எவ்வளவு தேவையோ தனி மிளகாத்தூளும்
பெருங்காய ஜலம், மஞ்சப்பொடி இதெல்லாம் விட்டுவிட்டு அந்த தாளித்து கொட்டின கடுகு அதில் விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தயிரை விட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு மெத்தட். நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி இந்த மெத்தடு போதும். இப்போ இதை அடுத்து இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே எனக்கு வந்து கத்திரிக்காய் கறி ரெடி ஆனதுனால இதை நான் எடுத்துட போகிறேன். கத்திரிக்காய் கறி இதில் எடுத்துட்டோன்னு வைங்கோ, அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். இன்றைக்கி நான் பண்ணுறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் தான். இப்போது சுட்ட கத்திரிக்காயோடைய கொச்சு குழம்பு நல்லா கொதிக்கிறது. இது கொஞ்சம் ஜலமாக இருக்கிறதுனால கட்டியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் மாவு காய்ச்சி கொட்டி இறக்கிடலாம். நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன் இதை. இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இப்போது நம்மளுடைய சுட்ட கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கொச்சு குழம்பு. இப்போ மாவு கரைச்சி விட்டாச்சு. இது மாவு கரைச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். இதில் பற்றியெல்லாம் இந்தமாரி போட்டேன்னா கத்திரிக்காயை சுட்ட கத்திரிக்காய் என்னென்னா மிக்சியில் ஒரு சுற்றி போட்டேன்னா ஒன்றுமே தெரியாது குழந்தைகளுக்கு. இதே அதை அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டேன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்படி விரும்புகிறவாளுக்கு இப்படி பண்ணுங்க, அப்படி விரும்புகிறவாளுக்கு அப்படி பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய போதும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கும். சாப்பிட்ற நேரத்துக்கு நல்லா இன்னும் கூட கட்டியாகிடும். அதை பற்றியெல்லாம் இன்னும் கூட நல்லா கட்டியாகிடும். போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடிக்கு நான் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். இது வேறு எந்த எண்ணெயும் செட் ஆகாது. அதுமாரி நெய் அதெல்லாம் எதுவும் செட் ஆகாது. எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எண்ணெயிலையும் போடலாம், இப்படியும் போடலாம். நான் இந்த இருக்கிற குவான்டிட்டி தகுந்தவாப்பில் மஞ்சள் போட்டுருக்கேன். இதுக்கு தகுந்தவாப்பில் தனி மிளகாத்தூள் போட்டுருக்கேன். பெருங்காய ஜலம், உப்பு வேணுங்கிறவா போட்டுக்கலாம், வேண்டாம் உப்புலாம். ஆனால் இங்காலத்தில் எந்த தயிர் பச்சடிக்குமே நாங்கள் உப்பு போட்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த கத்திரிக்காய் தயிர் பச்சடிக்கு கண்டிப்பான முறையில் உப்பு போட்டுகிட்டே ஆகணும். இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம தயிர் எப்பவே விட்டோம்னா நீர்த்து போயிடும். அதனால் புளிச்சும் போயிடும். சாப்பிட்ற நேரத்துக்கு நம்ம விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போது எண்ணெய் சுட்டு கொடுத்து இதுக்கு தகுந்தாப்பில் 2 கடுகு, இதுக்கு தகுந்தாப்பில் 2 உளுத்தம்பருப்பு, 1 பிஞ்ச் வெந்தயம், தாராளமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கணும். அவ்வளோதான். இதே நல்லா பொரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற உளுத்தம்பருப்பு செவந்துட்டுன்னு கொட்டிடலாம். இப்போது செவந்துட்டு இப்போ இந்த மஞ்சள் பொடி இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே நம்ம கொடுத்தோம்னா அது அந்த எண்ணெயில் வதங்கிடும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதுக்கு மட்டும் எவ்வளோ தேவையான தயிரை கொஞ்சமாக பார்த்து விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு இந்த சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடிக்கு இதில் தயிரை விட்டு விடணும். இப்போ கொஞ்சமாக விட்டுவிட்டு அப்புறமா நமக்கு தேவைப்படும் போது நிறைய விட்டுக்கலாம். இது வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட். நம்ம இது பண்ணும்போது சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் தயிரை விட்டு தளர்த்தி ஆக்கிண்டு சாப்பிடலாம். நீங்களும் அதேமாரி பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காம்போ ரெசிபீஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம். ட்ரெடிஷ்னலாக பண்ணுற கத்திரிக்காய் கறி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுற சுட்ட கத்திரிக்காய் கொச்சு குழம்பு பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு காம்போ ரெசிபீஸாக பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பண்ண அந்த ரெசிபீஸை எடுத்து பார்ட் 2 பண்ணும்போது நான் பண்ணி காட்டுறேன். நன்றி, வணக்கம். என் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி கத்திரிக்காய் காம்போ ரெசிபீஸ். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தமாரி சுட்ட கத்திரிக்காய் கொச்சு குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தயிர் பச்சடி. இது பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் தயிரை விட்டுக்கோங்க. நிறைய வேணுங்கிற அளவு தாராளமாக விட்டுக்கோங்க.
இது கத்திரிக்காய் ட்ரெடிஷ்னல் கறி. அப்புறம் சாதம், ஊறுகாய், தயிர். நீங்கள் இதுமாரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.